சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல். பட் இந்த சீரீஸ் இந்த 2025 ஓகே எனிவே அவுட்டு. 2026 நாங்கள் எப்போவுமே ஹோப் வச்சிருப்போம். போன சீரீஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ அதனால சிஎஸ்கே என்றென்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் தோனி, அதனால தோனி இருக்கிற வரைக்கும் என்றென்றும் சிஎஸ்கே ஃபேன்ஸ், டைஹார்ட் ஃபேன்ஸ். ஸோ மேட்ச் தோத்தானு இல்லையானோ எங்கள் சப்போர்ட் எப்போவுமே தோனிக்கு இருக்கும். தோனி மற்றும் ஆடி பிரயோஜனம் இல்லை. அவர் 43-44 வயசு ஆனா கூட அவர் சிஎஸ்கேவோட டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு அவரு. ஸோ அவர் இன்னைக்கு அவரோட கேமியோ பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷம். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். தீபக்கோட ராகுல் திரிபாடிலாம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்னு இல்லை, அவர் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா வன்ஷ் பேதி இவங்கெல்லாம் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க, நகர்கோட்டிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். மெயினா இது வரைக்கும் ஷாக்கிங் என்னன்னா ஓவர் டென் இது வரைக்கும் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்த்தா அவர் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர். சான்ஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு கரனுக்கு சான்ஸ் கொடுத்து இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு என்ன நல்ல பிளேயர்னு. பட் இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 மேட்ச்ல வந்து ராகுல் ஜடேஜாவை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட ஓவரால் நம்ம சிஎஸ்கே டீம்ல பார்த்தோம்னா 150-160 மேல ஸ்ட்ரைக் ரேட் யாருமே இல்லை. 150க்கு மேல தூபேயும் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ சஜஷன் என்ன, ஓவர் டெனுக்கு வன்ஷ் பேதிக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் டீம். சார் இந்த வருஷம் தோனி ஹெலிகாப்டர் ஷாட்டா அடிக்கல. ஆனால் போன வருஷம் பஞ்சாப்ல ஹெலிகாப்டர் ஷாட் சார். போன வருஷம் பஞ்சாப்ல இதே ஹெலிகாப்டர் ஷாட் அதை வச்சாரு. ஆனால் இந்த வருஷம் பஞ்சாப் கூட தோத்துட்டாரு, எஸ்ஆர் கூட தோத்துட்டாரு, ஆர்சிபி கூட தோத்துட்டாரு. தேப்பாசிரியத்தை வாழாடு படிக்கலாம் ஆப்போசிட் டீம் வந்துச்சு. ஸோ என்னால் என்ன ஆக போறதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே யங் பிளேயர்ஸாக போடணும். எப்படி இந்த வைஷ்ணவி ஆளாடில் ஒரு யங் பிளேயர்ஸ் இருக்கானோ அதே மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த திரிபாதிலாம் ஒதுக்கி தடுத்து ஒரு யங் பிளேயர்ஸாக கொண்டு வரணும். இந்த யங் பிளேயர்ஸ் நெத்தாஜன் அவெல்லாம் கொஞ்சம் எடுத்தானா நல்லா ஃபார்ம் பண்ணும். இன்னைக்கு மேட்ச் வந்து தோத்துட்டோம். பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படி தான் போயிருக்கு. பட் பேட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்து ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பவுலிங்கில் மிடில் ஓவர்ஸில் பத்திரனா கொஞ்சம் சொதப்பிட்டாரு. மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. எல்லாமே போன மேட்சோட முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நடக்குது. ஸோ யாருமே எந்த ஹோப்பும் இல்லாமல் தான் வந்தோம். ஓரளவுக்கு நிறைய ப்ளஸஸ் பார்த்தோம். அதை வச்சு நெக்ஸ்ட் சீசன் மூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் சீசன் கம்பேக் கொடுப்போம் நம்புகிறோம். சிஎஸ்கே